Hello students, welcome to Chemistry First YouTube channel. இந்த வீடியோல யூனிட் 1 மெட்டலர்ஜில எல்லிங்காம் டயக்ராமோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பத்தி பிரீஃபா பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லிங்காம் டயக்ராம் ஒரு செப்பரேட் வீடியோவா பார்த்தோம். செகண்ட் வீடியோல வந்து எல்லிங்காம் டயக்ராமோட அப்சர்வேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ வி ஹாவ் 4 அப்சர்வேஷன்ஸ், அதனால தரவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு எல்லிங்காம் டயக்ராமோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். So Ellingham diagram helps us to select a best reducing agent. எப்பன்னு பாத்தீங்கன்னா at an appropriate temperature range for reduction process. ஒரு reduction processக்கு ஒரு best reducing agent select பண்றதுக்கு நம்மளுக்கு explanation வந்து இந்த Ellingham diagram மூலமா தான் கிடைக்குது. So இப்ப பாருங்க, a competition occurs between the metal in the metal oxide and a reducing agent. So இப்போ ஒரு competition நடக்குது. Let us see what is it. இருக்கிற oxygen, this oxygen, whether it combines with the metal or with the reducing agent. இப்ப அது எப்படி combine ஆகும்? If your metal oxide is more stable, this oxygen will stay back with the metal. அது metal கூடவே இருந்துரும். அதனாலதான் நம்மால அந்த மெட்டலை வந்து மெட்டல் ஆக்சைட்ல இருந்து பிரிக்க முடியறது இல்ல. இதே பாருங்க, நெக்ஸ்ட் உங்களோட ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருந்ததுன்னா this oxygen can combine with this reducing agent. அப்ப அது reducing agent கூட சேர்ந்து வெளியில போயிரும், giving back its metal. So இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்டையர் reduction reactions நடக்குது. ஓகே, so இப்ப இந்த அப்ளிகேஷன்ஸ்ல பார்க்கும்போது we can explain the applications in 3 different form. எதெல்லாம் பேஸ் பண்ணினா ஒரு இந்த எல்லிங்கம் டயக்ராம 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். அப்பர் பார்ட்ல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, மிடில் பார்ட் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் வாட் இஸ் இட்ஸ் ரோல், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மெட்டல் ஆக்சைட்ஸும் இன்டர்செக்ட் ஆகும்போது என்ன நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அப்ளிகேஷன்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see the upper part. ஸோ இஃப் யூ see upper part you could see 2 metal oxides. ஒன்னு பாத்தீங்கன்னா சில்வர் ஆக்சைடு அண்ட் another one is the mercury oxide. இங்க அந்த ரெண்டும் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா it will be around 600 to 700 Kelvin. So அதோட corresponding temperature பாருங்க, here it is given in the degree Celsius. You have to convert it to Kelvin by adding 273. So அப்படி பார்க்கும்போது இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்னா 600 to 700 இருக்கும். அது கரஸ்பாண்டிங் டெல்டா G0 பாத்தீங்கன்னா வெரி லெஸ் நெகட்டிவா இருக்கும். பாருங்க -100 இருக்குது, ஆர் பாசிட்டிவ், சின்ஸ் இட் இஸ் பாயிண்டட் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ், இது என்னவா மாறிடும், பாசிட்டிவா மாறிடும். அப்ப மெட்டல் ஆக்சைடு பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும், அது கண்டிப்பா அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல தான் இருக்கும். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது டிகம்போஸ் ஆகி மெட்டலை கொடுத்துரும் வித்தவுட் தி ரெடியூசிங் ஏஜென்ட். சோ இந்த அப்பர் பார்ட்ல இருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸே போடாம அதுவே டிகம்போஸ் ஆகி மெட்டலா ரெடியூஸ் ஆயிடும். சோ திஸ் த இன்ஃபர்மேஷன் we should know in the upper part of the Ellingham diagram. Next let us move on to central part. Central partல என்னென்னலாம் we should understand அப்படின்னு பாத்தீங்கன்னா, regarding the thermodynamic feasibility of reduction reaction. தெர்மோடைனமிக்கலா ஒரு ரியாக்ஷன் எப்ப feasible அப்படின்னு பாத்தீங்கன்னா, reduction of one metal oxide by another metal oxide. So ஒரு metal oxide இன்னொரு metal oxide reduce பண்ணும்போது the particular reaction is thermodynamically feasible. Okay, இப்ப எந்த metal oxide reduce பண்ணும், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, the metal oxide which lies below. So இங்க பாருங்க, இந்த metal oxide வந்து இதுக்கு மேல இருக்குது. சோ இங்க கால்சியம் கீழ இருக்கு. சோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். only then you can understand very well. சோ இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். the metal oxide which lies below can easily reduces the metal oxide which lies above. தனக்கு மேல இருக்கிற metal oxideக்கு கீழ இருக்கிறது ஒரு பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க, குரோமியம் ஆக்சைடு. இங்க குரோமியம் ஆக்சைடு வந்து இங்க இருக்கு, இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அலுமினியம் இருக்கு. So the metal oxide that lies below can act as a very good reducing agent to metal oxides which lie below. அப்படி பார்க்கும்போது இந்த குரோமியம் ஆக்சைடுக்கு அலுமினியம் வந்து கீழே இருக்குது. அப்ப this can act as a reducing agent for the reduction of chromium oxide. But it cannot act as a reducing agent for the oxides of magnesium and calcium. இது ரெண்டுக்கு அது reducing agent ஆக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் மேல இருக்குது. சோ நம்மள பொறுத்த வரைக்கும் the metal oxide should be present below, only then it act as a very good reducing agent. Okay, now let us see the
third application intersecting lines. இந்த intersecting linesக்கு அந்த எல்லிங்கம் டயக்ராம்ல இருந்து ஒரு intersecting ரெண்டு எடுத்திருக்கோம். அந்த அதுல பாத்தீங்கன்னா one is the iron oxide and the other one is your carbon monoxide. So இந்த ரெண்டும் intersect ஆகுற அந்த particular temperature பாத்தீங்கன்னா it is about 1000 Kelvin. Okay, இப்ப இங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, whether this coke, this carbon can act as a reducing agent to reduce this metal oxide to metal. இந்த கோக் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணி இந்த அயன் ஆக்சைட அயனா கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா? அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா முடியும், but still based on the condition. Let us see what are the two conditions. The first condition is below 1000 Kelvin. இந்த 1000க்கு கீழ வாங்க. The carbon line lies above the iron line. இந்த carbon line பாருங்க iron lineக்கு மேல இருக்குது. அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? So the metal oxide which lies below can easily reduces the metal oxide which lies above. அத பண்ணி அந்த கண்டிஷன் பார்க்கும்போது அயன் ஆக்சைடு தான் கீழே இருக்குது. அப்ப அயன் ஆக்சைடு வந்து வேற மெட்டலுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சுவலா ஆக்ட் பண்ணணும். இது வந்து இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்குது? மோர் ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்குது. So this reduction is not possible. That means this carbon using as a reducing agent to reduce the iron oxide is not possible because the carbon line is present above the iron line at below 1000 Kelvin. But above 1000 Kelvin பாருங்க, above 1000 Kelvin பார்க்கும்போது இந்த கார்பனோட லைன் பாருங்க, it becomes more negative. கீழே வர வர நெகட்டிவிட்டி அதிகமாயிட்டே போகும். அப்ப நெகட்டிவிட்டி அதிகமாக போக போக உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாயிரும். So below 1000 Kelvin this carbon monoxide line lies below the iron oxide line. அப்ப you can use this coke as a suitable reducing agent to the iron oxide which lies above. இதுக்கு மேல இருக்கிறதுனால இத ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த கீழ இருக்கிற கோக்க நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். So these are all some of the applications of the Ellingham diagram. So மூணு applications பார்த்தோம். ஒன்னு upper part, இன்னொன்னு central part, மூணாவது just in the intersecting line. Intersecting lineல two things you should know. Below 1000 Kelvin coke cannot act as a reducing agent for iron oxide. Above 1000 Kelvin coke can act as a very good reducing agent for iron oxide. இப்ப அத வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து let us discuss. So Ellingham diagramல above 1500 Kelvin. So whether coke act as a reducing agent or not. As you know, it can act very well. And 1000க்கு மேல போயிட்டாலே it acts as a reducing agent. Let us see, let us prove that. So we have taken two slopes. ஒன்னு iron oxide slope, carbon monoxide slope எடுத்திருக்கோம். So இங்க பாருங்க, these two are the slopes of iron oxide and carbon monoxide. அதோட corresponding delta G values பாருங்க. இதுக்கு first oneக்கு வந்து delta G1 is equal to minus 350 kilojoules per mole and delta G2 is equal to minus 480 kilojoules per mole. இந்த minus 1 மேல வரணும். Okay, இப்ப இந்த ரெண்டு ஸ்லோப்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். So இந்த ரெண்டு ஸ்லோப் இன்டர்செக்டிங் தான் previous இதுல நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, நமக்கு தேவை வந்து அயன் ஆக்சைடு அயனா ரெடியூஸ் பண்ணணும். அதனால அயன் ஆக்சைடு எங்க இருக்கணும்? ரியாக்டன்ட்ல இருக்கணும். So reverse this reaction 1. இப்ப ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுங்க. So FeO 2FeO gives 2Fe plus O2. அப்ப இதோட டெல்டா G ரிவர்ஸ் பண்ணிக்கிறனால இந்த டெல்டா G1 வந்து மைனஸ் டெல்டா G1. இப்ப இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ் 350 kilojoules per mole ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பாருங்க, now you couple the equation 2 and 3. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் couple பண்ணுங்க. So iron oxide, so metal oxide by adding coke as a suitable reducing agent have reduced to iron and carbon monoxide. இப்ப இந்த ஆக்சிஜனும் கேன்சல் ஆயிடுச்சு. So இந்த metal oxide ஒரு கோக்குங்கிற reducing agent போட்டோன்னே மெட்டலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. That means it has been reduced to metal. So இது possible at a temperature of 1500 Kelvin. If it is above 1000, it is highly possible. இப்ப இதோட delta G3 பாருங்க, minus 130 kilojoules per mole. This delta G3 is for 2 moles. If you have to calculate for 1 mole, just divide this delta G3 by 2. So you get minus 65 kilojoules per mole. Hope you have understood the applications of Ellingham diagram. Next we'll see the Ellingham diagram's limitation. First limitation பாருங்க, this diagram is constructed based only on the thermodynamic considerations. அப்புறம் this Ellingham diagram gives us more information about whether the reaction is thermodynamically feasible or not, but it does not tell anything about the
rate of the reaction, இது first order second order அத பத்தி எல்லாம் நமக்கு இது எந்த இன்ஃபர்மேஷனையும் சொல்லல. And also it does not give any idea about the possibility of whether the reaction occurs or not. So reaction நடக்குமா நடக்காதா அத பத்தி எந்த ஐடியாவும் நம்ம இந்த எல்லிங்கம் டயக்ராம்ல இருந்து நமக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் பாருங்க, the interpretation of delta G is based on the assumption. So இது எல்லாமே assumption தான். என்ன assumption பாத்தீங்கன்னா, always the reactants and the products are in the equilibrium state. அது எல்லா நேரத்திலும் equilibrium stateல இருக்காது, which is not always true. Sometimes it may not be in the equilibrium state. So these are all some of the limitations of the எல்லிங்கம் diagram. இதை பேஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சோ இதுல பாருங்க, ரெண்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னும் பிரீஃபா நீங்க புக்ல வந்து ஈச் லைன் பை லைன் வந்து நீங்க பாத்துக்கணும். பிகாஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து உள்ள இருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். சோ 1 மார்க் பாருங்க, டேஸ் ஆக்சைட்ஸ் வில் டிகம்போஸ் ஆன் ஹீட்டிங் ஈவன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். சோ அப்பர் பார்ட்ல இருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸ் மாத்திரம் தான். எக்ஸாம்பிள் சில்வர் ஆக்சைடு அண்ட் மெர்குரி ஆக்சைடு. இங்க பாருங்க, which of the following plot gives a Lingam diagram? So you know it's delta G naught versus T. 2 mark பாருங்க, whether coke, this we have discussed, whether coke can reduce iron oxide, justify. அப்புறம் write the limitations of a Lingam diagram. So ரெண்டு limitations you can write it. 5 mark பாருங்க, explain briefly about the applications of a Lingam diagram. So you have to explain in brief. So உங்களுக்கு இந்த Lingam diagram ஓட applications and limitations வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. இதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் 2 வீடியோஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இந்த 3 வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது you can understand very well எல்லிங்கம் diagram and you can feel very easy that எல்லிங்கம் diagram. So எக்ஸாம்ல அந்த क्वेश्चन கேட்டு ரொம்ப ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். because many students feel it is difficult. பட் இந்த 3 வீடியோஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கும்போது you can understand very well. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video.